வெல்கம் டு கனிஷ்கா கிச்சன். இன்றைக்கி நாங்கள் வந்து வீட்டிலேயே சோப்பு ரெடி பண்ண போகிறோம். என்ன சோப்புன்னு பார்த்தீங்கன்னா குப்பை மீனியும் வேப்ப இலையும் சேர்த்து வீட்டிலேயே நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். இதுதான் குப்பை மீனி, நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையாக நான் பிடுங்கிட்டு வந்து இது வந்து நம்ம ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ரோட்டில் வீட்டுக்கிட்ட தெரு ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா குப்பையில் மண்டி கிடக்கும். இது அவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்ச செடி குப்பை மீனி. இப்போ இதை நான் எடுத்துகிட்டு வந்து அலசிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட வந்து வேப்ப இலை கொஞ்சம் ரொம்ப முத்தலும் இல்லாமல் கொழுந்து உள்ள இலையாக நான் கொஞ்சம் வேப்பலையும் உருவி வச்சுருக்கேன். இப்போ இந்த இலையும் நம்ம இது மாதிரி உருவிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ குப்பை மீனியும் நம்ம இது மாதிரி அந்த பூவெலாம் இல்லாமல் வெறும் இலையாக மட்டும் நம்ம ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த குப்பை மீனியை தனியாக இந்த வேப்ப இலையை தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சொல்லுங்கள். இப்போது குப்பை மீனியை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இதை அப்படியே வடிகட்டி ரொம்ப தண்ணி இல்லாமல் கெட்டியாகவே அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே சோப்பில் சேர்த்து செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம், ஜூஸாக வடிகட்டி செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். நான் வந்து இப்போ ஜூஸ் தான் வடிகட்டி எடுக்க போகிறேன். இப்போ வடிகட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், குப்பை மீனியை வந்து நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பதத்துக்கு நான் அரைச்சிருக்கேன். நல்லா நைஸாக நீங்கள் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அடுத்தது அதே மாதிரி வேப்பலையை அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், வேப்பலையும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதையும் வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது குப்பை மீன் அரைச்சி வச்சுருக்கோம். இதில் வந்து வேப்பல் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து சோப் பேஸ் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து சோப் பேஸ் வந்து அமேசானில் போட்டோம். இது வந்து அரை கிலோவே வந்து 115 ரூபா தான். நீங்கள் சோப் பேஸ் அது மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ அந்த மாதிரி எதில் வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. இது பாருங்கள், இதான் சோப் பேஸ். இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணால் வரும். நம்ம எந்த அளவுக்கு சோப்பு நம்ம ரெடி பண்ண போகிறோமோ அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு 250 கிராம் எடுத்துக்க போகிறேன் சோப் பேஸ் வந்து. இதை வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணிடலாம். ஏன்னாக்கா நம்ம வந்து டபுள் மெத்தட் பாய்லரில் தான் நம்ம இப்போ பாயில் பண்ண போகிறோம் இதை. அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் வந்து நம்ம இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டோம்னா சீக்கிரமே மெல்ட் ஆகிடும். அதுக்காக தான் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 250 கிராம் நான் எடுத்திருக்கேன். இந்த கப்புக்கு 1 கப்பு இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து மெல்ட் ஆக்கிக்கலாம். இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம தண்ணி கொதிக்க வைக்கணும். அதனால் வந்து நான் இந்த பாத்திரத்தில் வைக்கிறேன். நீங்கள் சில்வர் பாத்திரம் எதில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் அகலமாக வேணுங்கிறதுக்காக அதில் வச்சுருக்கேன். இந்த தண்ணி வந்து இப்போ நல்லா கொதிக்கட்டும். அதே மாதிரி இப்போது தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள், கொதிக்க போகுது. இப்போ வந்து நம்ம ஒரு சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த சோப் பேஸ் வைக்கிறது மட்டும் வந்து சில்வர் பாத்திரத்தில் வைங்க, இல்லைன்னா கண்ணாடி பவுலில் வைங்க. அலுமினியமோ பித்தளையோ அந்த பாத்திரம் எதுவுமே சேர்த்துக்காதீங்க. இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரத்தில் நான் அந்த சோப் பேஸை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே தண்ணியில் வச்சிடலாம். அந்த தண்ணியில் உள்ள ஹீட்டுக்கு வந்து அது அப்படியே மெல்ட் ஆகும். இது பாருங்கள், வச்சதுமே எவ்வளோ குயிக்காக மெல்ட் ஆகுது பாருங்கள். அப்போ இது மாதிரி வந்து ஒரு ஸ்பூன் வச்சுக்கிட்டு கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம அது மெல்ட் ஆகிற டயத்தில் வந்து நம்ம வந்து அந்த சோப் மேக் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுடலாம். இது மாதிரி ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம அப்ளை பண்ணி வச்சுருவோம். அப்போ தான் வந்து இந்த சோப்பு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ இதில் எண்ணெயை தடவி வைக்கிறோம். அப்படியே வச்சிடலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. இது ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இது கூட அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா குப்பை மீனி, அதை வந்து
சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து அளவுக்காக தான் இப்போ வந்து நான் அந்த டீ கப் வந்து உங்களுக்கு அளவுக்காக தான் நான் காமிக்கிறேன். இப்போது இந்த கப்பால் 1 கப் அளவு வந்து நான் குப்பைமேனி அரைச்ச விழுதை வந்து நான் அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போது இது கூட வேப்பிலை அரைச்சி வச்சோம் இல்லையா, எந்த அளவு நம்ம குப்பைமேனி விழுது சேர்த்துருக்கோமோ அதே அளவு வந்து நம்ம வேப்பிலையோட விழுதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த 250 கிராம் சோப் பேஸு செய்கிறதுக்கான அளவை தான் நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ அதுக்கு அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா தண்ணி நல்லா ஹீட் இருக்குது, அந்த ஹீட்லேயே இது போதும். இப்போ எந்த கப்பில் வந்து நம்ம இந்த குப்பைமேனி சாறுலாம் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு 2 கப்பு அளவு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தவிர்த்துக்கலாம். நான் வந்து 2 கப்பு அளவு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து வெளியில் எடுத்துடலாம். எடுத்து நம்ம வந்து கை சூடு பொறுக்கும் இல்லையா, கொஞ்சம் ஓரளவு நம்ம பிளாஸ்டிக்கில் தான் நம்ம ஊற்ற போகிறோம். அதனால் வந்து ஓரளவு கொஞ்சம் ஹீட்டாக ஆறட்டும். இப்போ நம்ம இதை எண்ணெய் தடவி வச்சுருக்கோம் இல்லையா சோப் மேக்கர், அதில் வந்து இதை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஹீட்டு ரொம்ப வந்து சூடு இல்லை, ஓரளவு ஆறிடுச்சு. இப்போது இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம அதை சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம், ஒரு 3/4 இதுக்கு ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு ஊற்றினீங்கன்னா போதும். பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. குப்பைமேனி அவ்வளோ நல்லது, நம்ம உடம்புல என்ன புண்ணு இருந்தாலும் சரியாயிடும். இப்போ பாருங்கள், இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு தேவையில்லை. வீட்டில் வந்து ஒரு ஓரமாக பிள்ளைங்க கையிலலாம் படாமல் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து அந்த 250 கிராம் எடுத்தோம் இல்லையா, அந்த சோப் பேஸில் 6 இது ஊற்றி நான் கொஞ்சம் மீதி இருந்ததை ஒரு பிளாஸ்டிக் கப்லையும் சில்வர் கப்லையும் நான் ஊற்றி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம நல்லா சோப்பு எடுத்து இங்கே பாருங்கள், நல்லா காஞ்சி வந்துடுச்சு நம்ம செஞ்ச சோப்பு.